சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 என்னவா இருக்கும்? அவர் தான் வந்து நம்பர் 3ல விளையாடுவாரு அப்படிங்கிற என்னோட கருத்து. ஆனா டைரக்ஷன் வந்து ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்கும். ராகுல் திரிபாதி எடுங்கன்னு ஜார்க்கண்ட்ல இருந்து தான் வந்திருக்கு டைரக்ஷன். கொஞ்சம் ட்ரிக்கியா அது. இந்த நம்பர் 5 ஸ்லாட்ன்றது யாரு விளையாடுவாங்க? இப்போ நம்பர் 5னா நீங்க டிபேட் பத்ரி விஜய் சங்கரா, தீபக் ஹூடாவா? சாம் கரன் அண்ட் ஜேமி ஓவர்டன் அப்படின்னு சொல்லாம நம்பர் 8 18th ஓவருக்கு மேல நம்பர் 7 களத்துல இறங்கும். அஸ்வின் நம்பர் 9ல வராரு அப்படிங்கும் போது செம்ம டீப் பேட்டிங் லைன் அப் இருக்கும். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், சூப்பர். இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 என்னவா இருக்கும்? IPL 2025 களம் இறங்கும் போது அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல பேச போறோம். பிரேதம் ஸ்ட்ரைட்அவே வீடியோக்குள்ள போலாம். பேட்டிங் அப்படின்னு எடுத்தா ஓபனர்ஸ்ன்றது சிஎஸ்கேக்கு செட்டுங்க. ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் டெவான் கான்வே இவங்க ரெண்டு பேர் தான் ஓபன் பண்ணுவாங்க. இதுல நீங்க டிபேட் பண்ண போறீங்களா? ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஒரு ரைட் ஹேண்டர், ஒரு இந்தியன், ஒரு ஃபாரின், சூப்பர்வா ரெண்டு பேரும் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ரெண்டு நல்ல நண்பர்களும் இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங் இல்லையா? 100% இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங். டைட்டில் ரன் 2023ல இவங்க தான் ஓப்பன் பண்ணி, இன்ஃபேக்ட் கான்வே மேன் ஆஃப் த மேட்ச் நினைக்கிறேன் இந்த ஃபைனல்ல டைட்டன்ஸோட. ஸோ கான்வே இஸ் ஃபிட்னா அதுல டவுட்டே கிடையாது. ஸோ கான்வே அண்ட் ருத்ராஜ் டு ஸ்டார்ட். ரவீந்திராக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும்? கான்வே தொடர்ந்து ஒரு 8 மேட்ச் அடிக்கலைன்னா தான் சான்ஸ் கிடைக்கும். ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி நமக்கு தெரியும், நல்ல லாங் ரன் கிடைக்கும் கான்வேக்கு. டெஃபினட்டா லாங் ரன் கிடைக்கும். நம்பர் 3க்குனே ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க, ராகுல் திரிபாதி. அவர் தான் வந்து நம்பர் 3ல விளையாடுவாரு அப்படிங்கிற என்னோட கருத்து. இன்ஃபேக்ட் இந்தியன் பிளேயர்ஸ், இந்தியன் நம்பர் 3 எப்பலாம் நல்லா பண்ணிருக்காங்களோ சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. இந்த செலெக்ஷன்ல லைட்டா ருத்ராஜ் கைக்வாடோட ஒரு அட்வைஸ் இருக்குமோ எனக்கு தோணுது. மறக்காதீங்க, ராகுல் திரிபாதி மகாராஷ்டிரா தான். சிரிக்கிறாரு பிரேதம், ஒரு ஷை சிரிப்பு. ராகுல் திரிபாதி மகாராஷ்டிரா தான். சோ இவரை எடுங்க நம்பர் 3ல அப்படின்னு ருத்ராஜ் கைக்வாட் இந்த கேப்டனோட இது இருக்குமோ அதுல ருத்ராஜ் ராகுல் திரிபாதி மகாராஷ்டிரா, அது வெஸ்ட். ஆனா டைரக்ஷன் வந்து ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்கும். ராகுல் திரிபாதி எடுங்கன்னு ஜார்க்கண்ட்ல இருந்து தான் வந்திருக்கு டைரக்ஷன். அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா நம்ம நிறைய இந்தியன் பேட்ஸ்மேன் இங்க வந்து ஒரு மறுவாழ்வு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. மறு ஜென்மம் என்ன நீங்க சொல்லலாம். ஒரு ராயுடு ஆகட்டும், அஃப்கோர்ஸ் ராயுடு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு, அவங்க அவரை ரீடைன் பண்ணலாம். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் மும்பையோட பெட்டரா இருந்தது. தென் ராபின் உத்தப்பா, தென் ரஹானே, இப்போ இன்னொரு 6க்கு ஒரு சான்ஸ் ராகுல் திரிபாதி. எனக்கு ராகுல் திரிபாதி ஒரு பம்பர் சீசன் நான் ப்ரெடிக்ட் பண்றேன், பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் நம்பர் 3 ஐடியல் கேண்டிடேட். ஸ்பின் சூப்பரா ஆடுவாரு அண்ட் பேஸ் பவுலர்ஸையும் டேக் டவுன் பண்ணுவார் அவரு. ஸோ ராகுல் திரிபாதி 3 அந்த மொமெண்டம் ஹி வில் கீப் இட் கோயிங், அதுல டவுட்டே இல்ல. நல்ல நம்பர் 3. நல்ல நம்பர் 3 ராகுல் திரிபாதி. நம்பர் 4 பத்தி பேசணும்னா சிவம் டூபே. இவரோட சிலபஸ்ல வெறும் 6 தாங்க. 1 2 3 4 5 கிடையாது, நேர 6 தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ சிவம் டூபே ஸ்ட்ரைட் அவே நம்பர் 4 ஸ்லாட்டை எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லாமா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிட்டர்ஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். ப்ராபபிலி சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆசம் ஃபயர் பவர்னா சிவம் டூபே தான். சிக்ஸர் டூபே தான். ஏன்னா அவர் டேக் டவுன் ஸ்பின்னர்ஸ் வந்து வச்சு வெளுத்துருவாரு. ஸோ டவுட்டே கிடையாது. சிக்ஸர் டூபே அட் 4. அஃப்கோர்ஸ் டீம்ஸ் அவருக்கு வந்து அவர் வரும்போது ஸ்பின் போடாம இருப்பாங்க, பேஸ் போடுவாங்க. பட் மிடில் ஓவர்ஸ் நீங்க ஸ்பின் போட்டு தாங்க ஆடணும். இது IPL இந்தியா. ஸோ எவ்வளவு பேஸ் போடுவீங்க? ஸோ ஸ்பின் ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டா கிடைக்கும். தூபே அட் 4. அண்ட் தூபே கொஞ்சம் ஒரு 6-7 ஓவர்ஸ் ஆடினா அது டெஃபினட்டா ஒரு நல்ல பூஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 4 செட். ஃபர்ஸ்ட் 4 டாப் 4 இங்க வந்து பெரிய டிபேட்டே இல்ல. இதுக்கப்புறம் தான் பிரேதம் கொஞ்சம் ட்ரிக்கியா அது. இந்த நம்பர் 5 ஸ்லாட்ன்றது யாரு விளையாடுவாங்க அப்படின்னா, நான் ஆப்ஷன்ஸ் படிக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. தீபக் ஹூடா இருக்காரு, விஜய் சங்கர் இருக்காரு, ஒரு சாம் கரன் இருக்காரு, ஜேமி ஓவர்டன் ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் அவரை பத்தி பேசப்படுது. சோ நம்பர் 5 ஸ்லாட் சுத்தி பார்த்தா யார் அனுப்பலாம்? நம்பர் 5 இப்போ நம்பர் 5னா நீங்க டிபேட் பத்ரி விஜய் சங்கரா, தீபக் ஹூடாவா? அதுதான் நீங்க பார்க்கணும். யார் ஃபார்ம் பிளேயர் அந்த மொமெண்ட்ல. அது நம்ம மார்ச்ல தான் தெரியும் நமக்கு. யார் எப்படி ட்ரைனிங் கேம்ப்ல ஷேப் அப் பண்றாங்க, பிராக்டிஸ் செஷன்ஸ்ல எப்படி ஷேப் அப் பண்றாங்க, கேப்டனோட கட் ஃபீல் என்ன, ஃபிளெமிங் என்ன ஃபீல் பண்றாரு. ஸோ ஹேஸ் டு பி எய்தர் தீபக் ஹூடா ஆர் விஜய் சங்கர். அதுல டவுட்டே கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே டீம்ல ஆட மாட்டாங்க பத்ரி. ஒன் ஆஃப் த 2 தான் ஆடுவாங்க. தீபக் ஹூடா ஆர் இடம் இல்ல பிரேதம், டெஃபினட்டா இடம் இல்ல. தீபக் ஹூடா அண்ட் விஜய் சங்கர் ரெண்டு பேரையும் ஒரு டீம்ல வச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டா அந்த ஒரு ஃபயர் பவர் லேக்கிங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். போலிங் ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ ப்ராபபிளி இவங்க ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் நம்பர் 5 ஸ்லாட் விளையாடுவாங்க. தீபக் ஹூடா, விஜய் சங்கர். நீங்க சொன்ன மாதிரி அந்த கண்டிஷன்ஸ், ஆப்போசிஷன் மறக்காம. தீபக் ஹூடா கொஞ்சம் ஆஃப் ஸ்பின் போடுவாரு, விஜய் சங்கர் மேபி கொஞ்சம் மீடியம் பேஸ் போடுவார். இது ஒரு கன்சிடரேஷனா வருமான்னு தெரியல. பட் பொறுத்து பார்ப்போம் என்ன பண்ண போறாரு. நம்பர் 6 ஒரு ஃபாரின் பிளேயர்
பிக் பிட்வீன் சாம் கரன் அண்ட் ஜேமி ஓவர்டன் அப்படின்னு சொல்லாமா? ஜேமி ஓவர்டன் நீங்க உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். யூ ஹேவ் சம் இன்ஃபோ ஆன் ஜேமி ஓவர்டன். சாம் கரன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வாட் ஹி பிரிங்ஸ் டு தி டேபிள்னு. ஜேமி ஓவர்டன் பத்தி நீங்க ஏதாவது இன்புட் வச்சிருக்கீங்களா? நம்ம ஜேமி ஓவர்டன் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சஜஷன், இது நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஷேக் ரஷீத் அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்குவாட்ல இருந்திருக்காரு, நல்ல T20 பேட்ஸ்மேன். இப்போ ஸ்மாட்லயும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது சான்ஸ் இருக்கா ஷேக் ரஷீத் நம்பர் 5 ஆடி ஹூடா அண்ட் விஜய் சங்கர் வெளில போறதுக்கு? ஸ்டார்டிங் 11 பத்தி நம்ம பேசுறோம் சார். ஸ்டார்டிங் 11 பொறுத்த மட்டும் அந்த ப்ரூவன் பிளேயர்ஸ்க்கு போவாங்க எப்போதுமே சென்னை சூப்பர் கிங்ஸ். மகேந்திர சிங் தோனி தான் ப்ரிஃபர் பண்ணுவார். தீபக் கூட விஜய் சங்கர் ஆல்ரெடி IPL ஆடின பிளேயர்ஸ். சோ அதனாலதான் அவங்கள பத்தி பேசணும். எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இதை வேறு ஆப்ரேட் தெரிஞ்சுதான் நான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் த்ரோ அவுட் பண்றேன். இல்லைன்னா நான் ஸ்ட்ரைட்வே சொல்லிருப்பேன். ஈவன் ஆண்ட்ரே சித்தார்த் கூட செம டேலண்ட்றாங்க, செமையா விளையாடி இருக்காரு அவரும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் போகுவாங்க நீங்க சொல்றீங்க, கரெக்ட். அதனால நம்ம இதை எப்படி பேசிட்டு இருக்கோம். Even I agree completely. I just wanted to check ஷேக் ரஷீத் ஒரு ஆப்ஷனா இருக்குமான்னு. சென்னை சூப்பர் கிங்ஸ் நமக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ் இமீடியட்டா ஆட விட மாட்டாங்க. ஸோ யா 5 நம்ம டிசைட் பண்ணிட்டோம், விஜய் சங்கர் ஆர் ஹூடான்னு. 6 நீங்க சொன்னீங்கன்னா நான் ஜடேஜாவை தான் ஆடுவேன் பத்ரி. 6ல ஜடேஜா என்ன, நீங்க எப்பவுமே நான் இங்க சொல்றேன் அவர் ஃபென்டாஸ்டிக் ரெட் பால் கிரிக்கெட்டர், ஒயிட் பால்ல அவருக்கு டைம் வேணும்னு. நீங்க ஜடேஜா வந்து 7ல 16 17 ஓவர் அடிச்சா யூஸ் இல்ல. வேற ஜடேஜா ஒரு 11th 12th ஓவர்ல வந்தானா ஸ்டில் ஒரு அபிலிட்டி இருக்கு 130 140 ஸ்ட்ரைக் பண்றதுக்கு. ஸோ ஜடேஜா 6ல வருவாருன்னு நினைக்கிறேன். 7ல தான் நீங்க சொன்ன ஓவர்டனும் கரனும் டிசிஷன் பண்ணியாகணும். உங்களுக்கு நிறைய பேஸ் வேணும்னா ஓவர்டனோட போங்க. ஓவர்டன் அண்ட் ஒரு இந்தியன் குவிக் ஓபன் பண்ணலாம். உங்களுக்கு சாம் கரன் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஆட் இருக்காரு. ஸோ அவருக்கு அந்த டைனாமிக்ஸ் தெரியும். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர், அஃப்கோர்ஸ் அந்த பேட்டிங்லயும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஓவர்டன் அண்ட் சாம் கரன் டீசன்ட்டா அடிப்பாரு. லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் தவிர அவர் வந்து சிஎஸ்கே வந்து ஒரு மாதிரி அடிச்சு ஆடுறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, அப்படி ஆர்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. அவரோட bowling எக்ஸ்ட்ரா பேஸ் கிடையாது, பட் இந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் நல்லா போடுவாரு. சேப்பாக் மாதிரி கிரவுண்ட் இந்த சைட் பவுண்டரிஸ் நல்லா யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டி சாம் கரனுக்கு இருக்கு. சோ பாப்போம் உங்களுக்கு இவங்க பேர்ல ஒரு நம்பர் 7 போறீங்க. பியூர் பேஸ் அண்ட் பியூர் பவர் வேணும்னா ஓவர்டனுக்கு போங்க. உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் பேஸ் அண்ட் அந்த லெஃப்ட் ஹேண்ட் டைமென்ஷன் வேணும்னா சாம் கரனுக்கு போங்க. என்னோட பிக் வந்து ஓவர்டன்னா இருக்கும் பத்ரி. ஓகே, பட் என்னோட பிக் ஐ லைக் சாம் கரன். ஏன்னா சாம் கரனுக்கு நான் போறேன். ஏன்னா ஐ லைக் தி எபிலிட்டி இந்த லெஃப்ட் ஆர்மர் அப்படின்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. நம்பர் 8 பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஒன் அண்ட் ஒன்லி, அது நமக்கு வெறும் எதுவுமே டிபேட்டே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. மகேந்திர சிங் தோனி. ஃபயர் பவரே இல்லன்னு கேட்டிருந்தீங்க பிரேதம். 18வது ஓவருக்கு அப்புறமா ஃபயர் பவர் டெஃபினட்டா இவரு கொடுப்பாரு. இவரை மறக்க கூடாது. போன வருஷம் கூட 200க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடின ஒரு பிளேயர். ஸ்டேடியம் ஃபில் ஆகும், அதுவும் பயங்கரமா டிஜே பாட்டு எல்லாம் போடுவாரு. இதெல்லாம் நடக்கும். நம்பர் 8 18th ஓவருக்கு மேல நம்பர் 7 களத்துல இறங்கும். ஓகேவா? அப்சல்யூட்லி ஓகே. ஆனா போன வருஷம் நிறைய பேர் சொன்னாங்க நல்ல ஸ்ட்ரைக்கிங் ஃபார்ம்ல இருந்தார் பத்ரி. எஸ்பெஷலி தி ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ் 240 or 250 ஒரு இன்சேன் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாரு. நிறைய கேள்வி எழும்பிட்டு எதுக்கு அவர் 15th 16th ஓவர்ல வர மாட்டேங்கிறாருன்னு. அப்படி மேபி அவர் பாடி கோஆபரேட் பண்ணலையோ என்னமோ எனக்கு தெரியல. பட் அப்படி அவர் பாடி கோஆபரேட் பண்ணிச்சுன்னா 16th ஓவர்ல வர வாய்ப்பு இருக்கா? ஐ டோன்ட் திங்க் சோ. சான்ஸே இல்ல பிரேதம், சான்ஸே இல்ல. போன வருஷம் பார்த்தோம் எவ்வளவு இருந்தாலும் ஒரு 18th ஓவருக்கு அப்புறம் தான் வர போறாரு. ஏன்னா அவரோட பாடி டெஃபினட்டா வந்து எடுக்கிற அளவுக்கு இல்லைங்க. ஐ திங்க் அவர் விளையாடுறதுக்கு ரீசன் கிரிக்கெட் ஒன்லி இல்ல, ரீசன்ஸ் தட் டிரான்சென்ட் பியாண்ட் கிரிக்கெட் அண்ட் IPL as a whole. ஸோ அதுதான் வந்து அவர் வந்து விளையாடுறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ மூவிங் ஆன், நம்பர் 9 அண்ட் நம்பர் 10 ரெண்டு ஸ்பின்னர்ஸ் டெஃபினட்டா தேவை நமக்கு தெரியும். ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் நூர் அஹ்மத். They will come number 9 and number 10. Okay, அஸ்வின் நம்பர் 9ல வராரு அப்படிங்கும்போது செம டீப் பேட்டிங் லைன் அப் பிரதம். செம பேட்டிங் பத்ரியா. அஸ்வின் ஆனா as a batsman அவரோட பெஸ்ட் ஒர்க் அப் தி ஆர்டர் தான். TNPL நீங்க பாத்தீங்கன்னா 2-3 மேட்ச் அவர் நம்பர் 3 வந்து அடிச்சு கொடுத்தாரு. ஃபைனல்ல கூட அடிச்சாரு ஒரு 50 ஞாபகம் இருக்கு. ராயல்ஸுக்கு அந்த ஃப்ளோட்டிங் ரோல் சூப்பரா பண்ணாரு. ஒரு 29 of 15 29 of 16 ரெண்டு முறை பண்ணாரு. பட் அவரோட பெஸ்ட் ஒர்க் அப் தி ஆர்டர் தான். இங்க அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அவரே நீங்க கேட்டீங்கன்னா அவர் ப்ரிஃபர் பண்ணுவார் அந்த பவர் பிளேல வந்து ஆடுறதுக்கு. ஏன்னா அவர் பவர் ஹிட்டர் கிடையாது, கேப்ஸ் பியூட்டிஃபுல்லா பிக் பண்ணுவாரு. பட் இங்க அவர் 9 தவிர வேற வழியே கிடையாது. பட் எண்ட்லயும் அஸ்வினால ஒரு 12 of 4 12 of 5 கொடுக்குற அபிலிட்டி டெஃபினட்டா இருக்கு. அண்ட் நம்பர் 10 வந்து நூர் அஹ்மத். அதுலயும் எதுவும் டிபேட் கிடையாது. ஒரு ரிச் ஸ்பின்னர், ஹை பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. ப்ராபபிலி ஆல் மேட்சஸ், இன்ஃபேக்ட் டெஃபினட்டா மோஸ்ட் கண்டிஷன்ஸ்ல ஆடக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு இல்லையா? அப்சல்யூட்லி. ஐ திங்க் பிகாஸ் இஸ் கொஞ்சம் ஒரு சைனாமன் bowler, சோ பிட்ச் ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துருவாரு. சோ ஒரு பாட்டாலையும் நூர் அஹ்மதால 2-3 அட்லீஸ்ட் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிற அபிலிட்டி இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெர்மனன்ட் ஃபிக்ஸ்சரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். பாரிங் இன்ஜுரி 11 ஆடுவாருன்னு நினைக்கிறேன். இங்கதான் வந்து நெக்ஸ்ட் நம்பர் 11 பத்தி பேசலாம். நம்பர் 11 நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். இங்க வந்து ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் bowler டெஃபினட்டா தேவை. சுத்தி முத்தி பார்த்தா சோ இந்தியன் ஃபாஸ்ட் bowlers யாருன்னா இந்த வருஷம் நிறைய எடுத்திருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. கலீல் அஹ்மத் ஒருத்தர் இருக்காரு, நல்ல IPL ஆடக்கூடிய பிளேயர். முகேஷ் சௌத்ரி ஆல்ரெடி CSK நல்லா பண்ணிருக்காரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler. குர்ஜப்ரீத் சிங் ஒன்ஸ் அகைன் ஒரு லெஃப்ட் ஆர்மர்.
அன்ஷுல் கம்போஜ் அண்ட் கமலேஷ் நாகர்கோட்டி. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்காங்க நம்பர் 11 இந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ்க்கு. எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறமா நான் என்ன ஆப்ஷன் சொல்றேன். என்னோட பிக் அன்ஷுல் கம்போஜ். ஏன்னா அவர் ஐபிஎல் ஆடி இருக்காரு, மும்பை இந்தியன்ஸுக்கு பர்ஃபார்மும் பண்ணிருக்காரு, அந்த மாதிரி ஒரு டிமாண்டிங் டீம்ல பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. ஐம் ஷூர் மும்பை இந்தியன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவர் பிடிச்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அண்ட் நான் அன்ஷுல் கம்போஜோட தான் ஓபன் பண்ணுவேன். இப்போ நீங்க சாம் கரனை வந்து ஆடிட்டு ஓப்பனிங் போலிங் அவர் போடுவார்னா அன்ஷுல் கம்போஜ் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கு. ஸோ நீங்க கலீல் அஹமத் ஆடினீங்கன்னா அவர் லெஃப்ட் ஆர்மர், அப்போ நீங்க ஓவர் ஆடினீங்க அங்கேயே ஒரு லெஃப்ட் ரைட். ஓவர் திங்க் பண்ண வேணாம். I will start with அன்ஷுல் கம்போஜ். ஆனா கலீலுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் இருக்கு. ஸோ ஐ திங்க் அவருக்கு தான் நாடு கிடைக்கும். பட் அன்ஷுல் கம்போஜ் இஸ் a very promising bowler. ஏன்னா எனக்கு என்னமோ கலீல் அஹமத் டெஃபினட்டா பிடிச்சிருக்கு. ஏன்னா see the left armers have been one of the most successful medium pace bowlers ஒரு IPL ல பாத்தீங்கன்னா. அண்ட் டாப் ஆர்டர் ஹிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா across the teams most of them are right handers. ஸோ அந்த ஒரு லெஃப்ட் ஆர்மர் ஏர்லி ஆன்றது எனக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்குங்கிறதுனால நான் கலீல் அஹமத் போறேன். அண்ட் மோர் ஐபிஎல் கேம்ஸ், மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு, நிறைய விளையாண்டு இருக்காரு. ஸோ ப்ராப்ளி டு ஸ்டார்ட் வித் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட தான் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் லாஸ்டா இம்பாக்ட் பிளேயர் ஒன் அண்ட் ஒன்லி பிரதம் மதிஷா பத்திரனா. டெஃபினட்டா அவர் தான் நம்மளோட ஒரு இம்பாக்ட் பிளேயரா வருவாரு. ஃபீல்டிங் கொண்டு டெஃபினட்டா அவரோட பார்க்கும். 100% பத்திரனா தான் இம்பாக்ட் பிளேயர், அதுல டவுட்டே கிடையாது. எனிவே அவர் வந்து இந்த 12-14 or 10-12 18-20 தான் போடுவாரு. சோ ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் அவர் ஃபீல்ட்ல கூட இருக்க தேவையில்லை. சோ பத்திரனா தான் இம்பாக்ட் பிளேயர், டவுட்டே கிடையாது. யா சூப்பர். அவர் நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் ஒரு பெட்டர் ஃபீல்டரை உள்ள ஃபீல் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் அவர் போலிங் போடும்போது ஒண்டி எடுத்துட்டு வரலாம். 10வது ஓவருக்கு அப்புறம் தான் அவர் யூஸ் பண்றாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இதான் நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயிங் 11 பிரேதம். ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் டெவான் கான்வே ஓப்பனிங், ராகுல் திரிபாதி நம்பர் 3, சிவம் டூபே நம்பர் 4, தீபக் ஹூடா ஆர் விஜய் சங்கர் அட் நம்பர் 5, சாம் கரன் ஆர் ஜேமி ஓவர்டன் அட் நம்பர் 6. இது மட்டும் ஓகே இல்ல? ஆமா ஓகே. ஆர் ஜடேஜா at 6 and சாம் கரன் and ஓவர்டன் at 7, எப்படி வேணாலும். ஜடேஜா at 6, ஓவர்டன், சாம் கரன் at number 7, மகேந்திர சிங் தோனி at number 8, அஸ்வின் at number 9, நூர் அஹமத் at number 10. நான் வந்து கலீல் அஹமத் சொன்னேன், பட் நீங்க அன்ஷுல் கம்போஜ் சொன்னீங்க at number 11 and மதிஷா பத்திரனா as an impact player. டீம் நல்லா தான் இருக்கு பிரேத்தம். சில விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி அந்த பவர் ஹிட்டிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் டீப் பேட்டிங் லைனப் இருக்கு. ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மல்டி டைமென்ஷனல் கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க. நிறைய பிளேயர்ஸ் கேன் போல் அண்ட் பேட் அண்ட் ஃபீல்ட் வெல். எனக்கு என்னமோ போலிங் ஸ்லைட்லி ஸ்ட்ராங்கர் சூட்னு தெரியுது இந்த வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பேட்டிங்கை விட. அந்த ஒரு பெரிய ஓட்டை நீங்க கேட்டீங்கன்னா லேக் ஆஃப் பவர் ரைட் த்ரூ த லைன் அப். உங்களுக்கு ஒரு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் மாதிரி ஒரு அதிரடி 3 overs 50 கொடுக்குற ஓப்பனிங் பிளேயர் கிடையாது. உங்களுக்கு அங்கேயும் பவர் கிடையாது. உங்களுக்கு மிடில் டூபே மட்டும்தான் இருக்காரு. ஒரு ஹெட் மாயரோ, ஒரு நிக்கி பூரன் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷரும் கிடையாது. மேக்ஸி இல்ல. ஸோ எனக்கு என்னமோ பவர் ஒண்டி தான் ஒரு இஷ்யூவா இருக்கு. இந்த டாப் அண்ட் அந்த மிடில், அதுதான் எண்டில் தான் கொஞ்சம் பவர் இருக்கு 18th ஓவர்லேருந்து. பட் டாப் அண்ட் மிடில் பவர் இல்லாத மாதிரி தான் தெரியுது. பரவாயில்ல, பொறுத்து பார்ப்போம். பவர் இல்லைனாலும் கீப் காம் அண்ட் ட்ரஸ்ட் இன் தோனி அப்படிங்கிறது ஒரு பவர் நம்ம அந்த மந்த்ரா நம்மகிட்ட இருக்கு. பட் பொறுத்து பார்ப்போம். போன வருஷம் குவாலிஃபை ஆகல, பட் இந்த வருஷம் ஒன் பெட்டர் போவாங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னா. லாட் மோர் யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ சிஎஸ்கே டீம்ல இருக்காங்க. தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி அண்ட் ஷேரிங் யுவர் தாட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இம்மீடியட்டா ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஸ்டே டியூன் ஃபார் லாட் மோர் கண்டென்ட் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. தேங்க்யூ guys.